அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா கிரேவி. சன்னா மசாலா கிரேவி சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 1 கப்பு கொண்டக்கடலை நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கருக்கு மாற்றிக்குங்க. ஒரு 4 விசில் விட்டால் போதும். நல்லா பெருசாக வெந்து வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயத்தை நல்லா கட்டமாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துங்க. வெங்காயம் வதங்கும் போது சால்ட் சேர்த்துங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி கிடச்சிரும். இப்போ ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பு வந்துடும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியை நல்லா சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மிப்படுத்திக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெங்காயம் தக்காளி அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வேகும். பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு. அதோட தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து நான் மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் உங்களுக்கு கிரேவி கட்டியாக வர்றதுக்காக அரைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ அதை கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சன்னா கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மசிச்சு விட்டு வேக விட்டுங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே மல்லித்தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சலிம்லா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.